கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா நிறைய கடையில் வாங்கிட்டு வரோம்ல, அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு இப்படி நல்லா அப்படியே தண்ணியை உதறிட்டு இதில் தட்டில் இப்படி வச்சோன்னா அப்படியே நிழல் காய்ச்சலாகவே நல்லா காஞ்சிரும். அப்படியே காய வைக்கணும். காய வச்சுட்டு இது கூட காஞ்ச மிளகா கொஞ்சம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு ஒரு 5 ஸ்பூன் அல்லது ஒரு சின்ன குழிக்கரண்டி, உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன குழிக்கரண்டி, பெருங்காயம் ஒரு துண்டு, இத்தனையும் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா சாதத்தில் நெய் கொஞ்சம் உருக்கிட்டு நெய்யோடு போட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். குழம்புலாம் வைக்காத அன்னைக்கு முதல்ல இந்த பொடியை டெய்லி முதல் சுடு சாதத்தில் சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நெய்யோ எண்ணெயோ, நெய் ரொம்ப நல்லது, நெய் போட்டு சாதத்தில் கொஞ்சோண்டு இதில் உப்பு போடுவோம். உப்பெல்லாம் கூட போட தேவையில்லை. ஒரு 2 உருண்டை டெய்லி இந்த பொடியை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும். உள்ள இன்டேக் அந்த கருவேப்பிலை போகிறதுனால வெளியே தான் சில பேர் கருவேப்பிலை யூஸ் பண்ணுவாங்க முடிக்கு. இந்த மாதிரி உள்ளே சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி ஏற்படுத்தும். நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது இந்த கருவேப்பிலை நம்ம பொதுவாக தூக்கி தான் போட்டுருவோம். இந்த மாதிரி கழுவிட்டு வாங்கிட்டு வர கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி வச்சா தண்ணி வடிஞ்ச உடனே அப்படியே நிழல்லே இந்த தட்டில் ஃபேன் காற்றுல வச்சாலே உலர்ந்துடும். நல்லா உலர்ந்தோடனே அப்படியே காஞ்ச மிளகா, அதை நான் அரைக்கும் போது என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு சொல்லி காட்டுறேன். அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த தூளை டெய்லி 2 ஸ்பூன் போட்டு முதல்ல ஒரு 2 உருண்டை 2 கவளம் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டா முடி கருகருன்னு நீளமாக நல்லா வளரும்.